ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். மறுபடியும் உங்களை ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் டு நைட் வரைக்குமே என்னோட ரொட்டீன், என்னோட வேலைகளை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்ததுமே ஒரு 6 o'clockலாம் எழுந்துடுவேன். எழுந்து முதல்ல நான் போகிற இடம் மொட்டை மாடி தான். ஸோ மாடியில் போய் நின்று இந்த மாதிரி கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறது, வாக்கிங்லாம் கூட போக மாட்டேன். சும்மா அப்படியே நின்று ரிலாக்ஸ் பண்ணுறது, அமைதியாக அந்த சுற்றி கேட்குற சவுண்ட் எல்லாமே அப்படியே ரொம்ப இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நிறைய பட்சிகள், பறவைகளோட சவுண்டு தான். அந்த குயிலெலாம் கூவுறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கனால அதோட கூடுகள்லாம் இருக்கும். காலையில் எழுந்ததுமே எல்லாம் அவசரமாக பறந்து போகும் பாருங்கள். ஏதோ பிஸியாக வேலை இருக்க மாதிரி பறந்து போகும். அதெல்லாம் பார்க்குறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இருக்கிற பரபரப்பு அவசரத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் எழுந்து இந்த பறவைகளோட சவுண்டு கேட்குறது ரொம்ப ரிலாக்ஸ். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதுதான் நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கீழே வாசல் பெருக்கி கோலம் போடுறது. ஸோ இது கண்டிப்பாக டெய்லியுமே பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம காலையில் எழுந்ததுமே வாசல் பெருக்கி கோலம் போடுறதே ஒரு எக்ஸசைஸ் தான். குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம அந்த கோலம் போடுறது இதெல்லாமே. ஸோ நான் ரொம்ப பெரிய கோலம் போடுற ஆள்லாம் கிடையாது. பெருசாக போடுற அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ கொஞ்சம் தெரியும், சுமாராக நான் போடுவேன், அவ்வளோதான். ஸோ அதையும் ஒழுங்காக செய்யணும் இல்லையா டெய்லி. ஸோ அதனால் காலையில் எழுந்து வந்ததுமே அதையும் கோலம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. அவ்வளோதான், இங்கே வேலை முடிச்சாச்சு. கீழே இறங்கி வந்தேன்னா ஸோ கீழே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மேலே போவேன். ஏன்னா அதுக்கு மேலே போயிட்டேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு. ஸோ அங்கே போயிட்டால் மறுபடியும் கீழே வர்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்கே இருக்க வேலையை பார்க்கவே சரியாக இருக்கும். அதனால் கீழே இங்கே ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு செடிக்கு கொய்யா மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுறதான். ரொம்ப பெரிய நிறையாலாம் செடியெலாம் இல்லை, ஆனால் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய தோட்டம் மாதிரி வைக்கணும்லாம் ரொம்ப ஆசை தான். ஸோ பார்க்கலாம், அதெல்லாம் செய்யணுன்ற நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. அந்த நிறைய செடி, பூச்செடிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி வெளியில் போகிறனால இந்த செடிங்களுக்கு தண்ணி விடுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே தான் நான் இத்தனை நாள் தண்ணிலாம் செடியெலாம் வைக்காமல் இருக்க, தண்ணி விடணுமே அப்படின்ட்டு. அடிக்கடி வெளியில் போடுறேன், நான் வெளியூர் போயிடுவோம். ஸோ அதனால் செடிக்கு தண்ணி விடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனாலயே யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்கலாம். இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா இது நான் கூட வாங்கி வச்சதுக்கு இல்லை. இது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போல்லாம் இந்த கல்யாணத்தில் செடியெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கொடுத்த செடி தான் இந்த மல்லிகைப்பூ செடி. அதையுமே வச்சு நான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாகவே அது வளர்ந்து வந்துச்சு. ரொம்ப வருஷமாக அது இருக்குது. இது எப்போவோ கொடுத்த செடி தான். அது ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்போ ரிசப்ஷனில் கொடுத்தாங்க. அது கொண்டு வச்சது நல்லா பூத்துட்ருக்கு. காலையில் தண்ணி விட்டுட்டு இந்த பூ பறிக்கிறது எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம ஒரு பொறுமையாக செய்கிற டைம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் கிடையாது, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நாளில் காலையில் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆஃபீஸ் போனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. மார்னிங் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ அது ஆஃபீஸ் இல்லாத அன்றைக்கி இந்த டே எனக்கு இப்படி தான் போகும். ஸோ வீட்டுக்கு பின்னாடி இதை இந்த செடியெல்லாம் இருக்கனால, இந்த கொய்யா மரம் இருக்கனால அதனோட இலைகள்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சின்ன இடம் தான். அதையும் நம்ம பெருக்கி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டா தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் மார்னிங் ரிலாக்ஸ்டாக செய்கிற வேலைகள்லாம். இது காலையிலே செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மார்னிங்கே அந்த எனர்ஜியாக இருக்கும் போதே செஞ்சிடணும். அதுக்கடுத்து இந்த உருளி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த தண்ணியே நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம பூவும் சேர்த்து வைக்கும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது நல்ல ஒரு வாசம், அது ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக இருக்கும். அது நல்லா ஃபீல் பண்ணுவோம். அந்த நம்ம ஹாலில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அதனோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா இந்த பூ, மல்லிகைப்பூ இப்போ நம்ம செடியில் பறிச்சோம்ல அந்த பூ தான் வைப்பேன். இந்த பூவோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை கற்பூரம், அந்த ஏலக்காய், அந்த வாசம், அதோட இந்த பூவோட வாசனை சேர்த்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வீட்டுக்குள்ளே. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டீ லைட் கேண்டில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கும்.
ஸோ மார்னிங் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு இந்த உருளி டெக்கரேட் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சுட்டேனாக்கா அன்றைக்கி ஹோல் டே வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்னும் யாரும் எழுந்திரிக்கல. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சோன்னா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எழுந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா அறிபறியாகவே இருக்கும், ரிலாக்ஸாக இருக்காது. அதனால் வீட்டில் இருக்கவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிடணும். ஸோ இந்த எந்த ரொட்டீன் வந்து கூட டெய்லி ரொட்டீன் எனக்கு நிறைய சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த காஃபி போடுற ரொட்டீன் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் சேஞ்ச் ஆகாது. எங்கள் வீட்டில் இருந்தேன்னு மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே அம்மா வீடாக இருக்கட்டும், மாமியார் வீடாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே இந்த காஃபி போடுற வேலை என்னோடய வேலை தான். ஸோ அந்த காஃபி போடுற ரொட்டீன் மட்டும் எனக்கு மாறவே மாறாது. ஏன்னா என்னோடய காஃபிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க வீட்டில் வந்து, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் போடுற காஃபினா அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அடிக்ட். காஃபி வந்து எங்கே குடித்தாலுமே அவருக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. நான் வந்து நீ போட்டு கொடு காஃபி அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து காஃபி போட்டு கொடுத்தா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் வந்துட்டு சொல்லுவார், இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். அவருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து எங்கள் மாமனார்லாம் பார்த்திங்கனாக்கா மார்னிங் காஃபி குடிச்சிட்டு அடுத்து 11 மணிக்கு ஒரு காஃபி குடிப்பார். ஸோ அந்த 11 மணி எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னோடய காஃபிக்கு அவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுதான் காமிக்குது. ஸோ வந்து அதில் காஃபி போடுறது மட்டும், இந்த ரொட்டீன் மட்டும் மாறவே மாறாது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு காலையிலே இந்த சாம்பார் வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். இந்த சாம்பார் வைக்கிற அன்றைக்கி மட்டும் நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் காலையில் வந்துட்டு சாம்பாரே காலையில் டிஃபனுக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சேன். அதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு தான். கொஞ்சம் தேங்காய், இந்த சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கூட 2-3 சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து இந்த கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சோன்னா இது வந்து காஞ்ச மிளகாய் சட்னி. இது பச்சை மிளகாய் கிடையாது, நான் காஞ்ச மிளகாய் போட்டு நான் செஞ்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை எடுக்கும் போதெல்லாம் 2-3 எடுத்து வாயில் போட்டுக்கணும். இல்லைன்னா இந்த பொட்டுக்கடலை கோச்சிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது என்னமோ தெரியல, அந்த பொட்டுக்கடலை எடுத்தாவே 2-3 எடுத்து வாயில் போட்டுக்கணும் எனக்கு. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சினோன்னா இந்த சட்னி நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான், கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதோடய கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாேருக்கும் தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அடை மாவு மிச்சம் இருந்தது. சரி அதனால் அடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 அடைக்கு தான் மாவு இருக்கும். சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு நான் எனக்கு மட்டும் அடை வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ அடை கூட வந்துட்டு சாம்பாரும் சட்னியும். சாம்பாரோட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன கேட்டால் சட்னி தான் சொல்லுவேன். தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக சாம்பாரும் வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலையும் இருக்குது. ஸோ அதையும் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு துணி போட்ட காலையிலேயேவும். வாழைத்தண்டு பொரியல் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு, வாழைத்தண்டு பொரியல். ஸோ வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த வாட்டி அந்த நாரே இல்லாமல் ரொம்ப பிஞ்சு தண்டாக இருந்தது. இவ்வளோ எப்போவுமே இந்த மாதிரி தண்டு வந்து அமையிறதுங்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான், எப்போவாது தான் அது அமையும். ஸோ அந்த சூப்பராக இருந்தது, ரொம்ப பிஞ்சு தண்டு, கொஞ்சம் கூட நாரே இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ வாழைத்தண்டு பொரியல் சிம்பிளாக வந்து சாதம், காலையிலேயே சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் தயிர் இருந்தது, அதோட முட்டை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான். காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளேயே வந்து லஞ்ச் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். சரி முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அது என்னென்ன வேலைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ துணி எல்லாமே நான் வந்து சிட் அவுட்லேயே காய வச்சுட்டேன். இப்போல்லாம் வந்து கீழேயே காய வச்சுக்கிறது தான். ஸோ இப்போல்லாம் மாடியில் வந்து போய் காய வைக்கிறதே இல்லை, இங்கே கீழேயே வந்துட்டு ஓரளவுக்கு காஞ்சிருது. அதனால் வந்துட்டு இங்கே சிட் அவுட்லேயே காய போட்டேன். மழை பெய்கிற டைமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஓவராக வெயில் அடித்தாலும் சரி, நான் இங்கேயே வந்து காய வச்சுக்குவேன். ஏன்னா இதுதான், இந்த 2 பக்கம் ஜன்னல் இருக்கனால இதில் அடிக்கிற வெயிலே போதும், நல்லாவே துணியெல்லாம் காஞ்சி போயிடும்.
ஸோ துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது நல்லா வெயில் அடிக்கும் போது நான் காய வச்சு எடுத்தது தான் அந்த மிளகா தனியா எல்லாமே. இப்போ வந்து சீசன் மாறிடுச்சு, மழை பெய்யுது, வெயிலே இல்லாமல் இருக்கு இல்லையா. இது வந்து வெயில் இருக்கும் போதே நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ அந்த மிளகா தனியா எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் தான் நான் வந்து செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நான்வெஜ் குழம்புக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள்னு தனித்தனியாக தான் அரைச்சிக்குவேன். இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். நல்லா பேக் பண்ணி நல்லா தான் இருந்தது. ஆனால் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கையில் எடுத்தோம்னா பிசுக்குன்னு கையிலெல்லாம் அழுக்கு, அந்த ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது. அழுக்கு வந்து நல்லாவே தெரியுது, கையே வந்து ரொம்ப அழுக்காகிடுது அதை எடுத்தாவே. சரி இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து அலசி காய வச்சுட்டேன் நான். அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மிளகா வந்து வீட்டு யூஸ்க்காக நம்ம சட்னிக்கு தாளிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்போம்ல அந்த மிளகா, அதை தனியாக காய வச்சு எடுத்துட்டேன். மிளகாய்த்தூளும் அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கொரியர் வந்தது. ஸோ அது என்ன கொரியர்னு சொல்லி காமிக்கிறவங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது வந்து ஊரில் வந்து அம்மா ஊர்லேயே வந்துட்டு நல்லா அந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அங்கேயே வந்து ஆர்டர் போட்டுருவேன். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டோம்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போவுமே மொத்தமாக ஒரு 5 லிட்டர் வாங்கி வச்சுக்குவேன். அது தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம். நான் வந்து ஒன்லி நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வாங்குவேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டைம் விட்டு தான் வாங்குவேன். ஒரு டைம் விட்டு இன்னொரு டைம் ஆர்டர் பண்ணும்போது, ஏன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப செலவாகாது. ஸோ ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினேன்னா எனக்கு அதுவே போதும். தலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிப்பேன். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்துட்டு செக்கு எண்ணெய் ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிப்பேன். கடல் எண்ணெய் வந்து வாங்குறதில்ல. ஸோ அது வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், அதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னனால ஸோ கடல் எண்ணெய் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டேன். முதல்ல அதுவும் தான் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ கடலெண்ணெய் தவிர்த்து நல்லெண்ணெய் மட்டும் வைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த ஒர்க்கு தான், க்ளீன் பண்ணுற ஒர்க் சொன்னேன் இல்லையா. இந்த செல்ஃபில் இருக்க ஜாமான் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. அது எதுக்கு தான் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. ஸோ தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணிடணும். யூஸ் பண்ணாத ஜாமான் எல்லாமே நிறையாவே வாங்கி அதை போட்டு அந்த நிறைய பாத்திரங்கள் சேர்ந்து போச்சு. ஸோ முதல்ல இந்த ஒரு செல்ஃபில் மட்டும் எனக்கு இவ்வளோ பாத்திரம் இருந்தது. ஸோ டப்பாலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமே நிறைய டப்பா வச்சுருந்தேன். ஸோ முதல்ல இந்த டப்பா எல்லாமே இந்த ட்ரேக்குள்ளே தான் போட்டு வச்சுப்பேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இந்த ட்ரேக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் தேவைப்படுறதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நரேனுக்கு கொடுத்து விடுற பாக்ஸு, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடுற பாக்ஸு, இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டப்பா மட்டும் ஏதாவது எடுத்து வைக்கிறனா தேவைப்படும் இல்லையா. ஸோ அது தேவைப்படுறது மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் தனியாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வச்சலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலான்ட்டு. இந்த இது ட்ரேயில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சின்ன சின்ன குட்டி கிண்ணங்கள்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா அதெல்லாமே நம்ம தனித்தனியாக வச்சோம்னா இடமும் அடைக்கும், இன்னொன்று தேடுறதும் கஷ்டமாக இருக்கும். எதுக்குள்ளேயாவது இருந்துச்சுன்னா தேடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு ட்ரேயில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். புழங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மண் சட்டினா இது மட்டும்தான். ஸோ இதை வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். இது மாதிரி தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை யாராவது வந்தால் வந்து செய்கிறதுக்கு, கெஸ்ட்டு வரும்போது செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் தனியாக வேறு செல்ஃபில் வந்து வச்சுட்டேன். அப்பப்போ தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கலான்னு ஓரளவுக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ரூமுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ரொம்ப டீப் க்ளீன் பண்ணும்போது பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற ஆள் கிடையாது. ஒரு 1/2 hour என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு க்ளீன் பண்ணிக்குவேன். அதுதான். ஸோ ஈவினிங் வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். காஃபியும் பட்டாணியும். பட்டாணிலாம் இந்த தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, சுண்டல்லாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுத்தாவே போதும். மிச்சம் இருந்த பட்டாணி இருந்தது. சரி அது கூடவே கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டு நைட்டு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் பட்டாணி மிச்சம் இருந்தது அந்த சுண்டல். ஸோ அதையும் காலிஃப்ளவரும் போட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு கிரேவி பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா அருமையாக இருந்துச்சு இந்த கிரேவியும் கூட. நைட்டு சிம்பிளாக சப்பாத்தி, இந்த பட்டாணி குருமா, அவ்வளோதான். சூப்பராக வந்துட்டு இந்த வேலையும் முடிச்சாச்சு. மேக்ஸிமம் நைட்டு டின்னர் வந்துட்டு ஒரு 7:30 8க்குள்ளேயே முடிச்சிடுவோம்.
மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே ரெகுலர் வந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு ஒரு பாய் சொல்லி கிளம்பிடுவேன். 8:30க்கெல்லாமே கிச்சன் விட்டு வெளில வந்துடுவேன். ஸோ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மாடியில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த காற்று சில்லுன்னு அந்த காற்றுல ஒரு வாக் போயிட்டு கீழே வந்துட்டு அடுத்து புக் படிக்கிறது. நைட்டு கொஞ்சம் மொபைல் பார்க்கறத ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுவோம். புக்ஸ் தான் 2 பேருமே, நானும் ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே புக்கு படிப்போம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு புக்கு படிக்கிறது, மொபைல் பார்க்குறத விட புக்கு படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கீப்பப் பண்ணிக்கிறது. ஸோ புக்கு படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 9:30க்கெல்லாமே படுக்க போயிடுவோம். ஸோ அவ்வளோதான். நான் இந்த டே விலாக் வந்துட்டு இது இப்படி தான் இருந்தது, இந்த டே இப்படி தான் போச்சு, அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த விலாகில் பார்க்குறேன்.